சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ஷோரூமில் இருக்கிற போது நம்ம ரோகிணி இருந்துட்டு ரஞ்சித்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இப்படி எல்லா பொருளும் தேவைப்படுது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் வாங்க ரஞ்சித், நம்ம ஷோரூமை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு ரஞ்சித்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற மனோஜ் இருந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு சந்தோஷ் கிட்டே சொல்லி காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. எது, நான் போய் காஃபி வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நேராக மனோஜ் கிட்ட போகிறாங்க. பாருங்க பாஸ், என்ன போயிட்டு காஃபியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நம்மளுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்க போதில்ல, அதனால தான் நீங்களும் பெரிய ஆளாக போகிறீங்கள, அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் தப்பில்லை, இதெல்லாம் நம்ம ஷோரூமுக்காக மட்டும்தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஷோரூமுக்காகன்ற சொல்கிறதுனால தான் நானே கிளம்புறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக காஃபியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரோகிணி, நீங்கள் முதல்ல குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து கேட்கவும் சந்தோஷம் இருந்துட்டு இன்னொரு டம்ளர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல ரோகிணி, நீங்கள் என்ன பண்ணாலையும் அது சரியாக தான் இருக்கும், முதல்ல இதிலே காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற மனோஜ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. சந்தோஷம் இருந்துட்டு, என்ன மனோஜ் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அவங்க, பரவாயில்ல வீடு, பெரிய ஆர்டர் வருது இல்லை, யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி என்ன பண்ணாலையும் சரி சரின்னு சொல்லிட்டு ரஞ்சித் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ரோகிணி, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க, ஆர்டரெல்லாம் வந்ததுக்கப்புறமா நாங்களே அதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்க மனோஜ், ஸ்டாக்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்தோன்னு அனுப்பி விடுங்க, நான் பில்லெல்லாம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. பில்லு வந்தால் நானே அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இப்போ நீ இந்த ஷோரூமை விட்டு கிளம்புறியா இல்லை நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக போகணும், நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதியை பார்க்குறதா சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க மீனா, வந்து உட்காருங்க, என்ன விஷயமா இங்கே வந்தீங்க, என்ன என் பொண்ணை நிரந்தரமாக எங்கள் கூட தங்க வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள், அது ஸ்ருதியோட வீடு, ஸ்ருதி எப்போனாலையும் அந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம், அதில் அங்கே யாருமே மறுப்பு சொல்லவே மாட்டோம், எங்கள் மாமனாரும் ஸ்ருதி அங்கே வந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஸ்ருதி உனக்கு, முதல்ல ஸ்ருதி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டையும் யாரோ தீ வச்சு கொளுத்திருக்காங்க, அவங்க கால்லையும் பலமாக அடிபட்டிருக்கு, சர்ஜரி வரையும் போயிடுச்சு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் சொல்லி அந்த நீத்து ரவி கிட்ட சொல்லியிருக்காங்க. ரவி இதனால் அவரை சந்தேகப்பட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமாக வாக்குவாதமாக ஆயிடுச்சு. அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருவேளை முத்துவே பண்ணியிருக்கலாம்ல, அவர் மிரட்ட தான் செய்வாரே தவிர இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டார், யாரையும் அடித்து பொழைக்கணும்னு அவருக்கு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு என்னதான் நீத்து இருந்தாலையும் இப்படி ஒரு நிலைமையில யாராக இருந்தாலையும் நம்ம வருத்தப்பட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் செல்வம் வராங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. ரவி என்னதான் சந்தேகப்படுறான், அவன் எப்படி ஒன்றா சந்தேகப்பட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நான் தான் கொஞ்சம் கோவக்காரனாச்சே, அதனால தான் எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, ஒருவேளை எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீ ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா உன் நண்பனை பார்த்து கேட்குற கேள்வியே இல்லை, நீ என் மேலே சந்தேகப்பட்டுட்டல, நீ தான் குடிச்ச போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவே தவிர நாளாக எதுவும் பண்ண மாட்டேன், ஏதோ
தனியாக போறே அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டதுனால தான் உன் கூட நான் வந்தேன். ஆனால் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் நான் செய்யாமவே மாட்டேன், எனக்கான குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் இருந்துட்டு முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்ப, பழைய தூக்கி என் மேலே போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் இருந்துட்டு முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு வேகமாக காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனா ஒரு பக்கம் பூ கொடுக்கறதுக்காக போகிறாங்க. கல்யாணம் வச்சுருக்க பையனுக்கு நீ தான் வந்து டெக்கரேஷன் வேலைலாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், நானே வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு சத்தம் கேட்குது. என்ன ஏதுன்னு போய் பார்க்குறாங்க. கார்காரன் ஒருத்தன் இந்த அம்மாவை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தள்ளுங்க ஃபேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. ஐயோயோ அம்மா நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள என் தங்கச்சியோட மாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கார்ல யாருன்னு பார்த்தா நம்ம செல்வம். செல்வத்தை இறக்கி எல்லாரும் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போறாங்க. அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் இருந்துட்டு இந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மீனா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துக்கு ஃபோன் பண்ணி இப்படிதாங்க நிலமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா உயிர் இருக்க போது வேணா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே ஒருத்தர் நர்ஸ் வந்தாங்க. அவங்க தான் செக் பண்ணிட்டு சொன்னாங்க அவங்க இறந்துட்டாங்களாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் இப்போ தானே எங்கிட்ட சண்டை போட்டுட்டு போனான், அவனா இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தை வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு சீதா கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி தான் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து எல்லாருமே மாலை மரியாதைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அண்ணாமலை வந்து மாலை மரியாதை பண்ணுறாங்க. ஸ்ருதியும் உள்ளே வராங்க. ஸ்ருதியை பார்த்தோன்னே சீதா இருந்துட்டு கட்டி பிடிச்சி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் வராங்க. அவங்கள அருண் பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. நில்லுடா அங்கே, உன்னை யாரா இங்கே வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீ தானே, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவோட கதையை முடிச்சிட்டு இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் நம்ம முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அருண் வந்து புரிஞ்சுக்காம நம்ம முத்து தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் முத்து தான் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி இப்படி நிரூபிக்க போகிறாங்க. செல்வத்தை இதிலிருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.